வணக்கம். இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இது ராகவா லாரன்ஸ் சார் அவர் மாஸ்டரை பத்தி நிறைய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. என்னன்னா அவர் டாகோட கம்பாரிசன் பண்ணாரு, மனுஷனை கம்பாரிசன் பண்ணாரு. ராகவா சார், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி நாய்களோட மனுஷனை கம்பாரிசன் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இந்த மனுஷங்க கம்பாரிசன் பண்றதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க. நீங்க பண்ணதால நாய்கள் தான் கோச்சிக்கணும். ஏன்னா என் மனுஷங்க என்ன கம்பாரிசன் பண்ணீங்க அப்படி. ஏன்னா நாய்கள் கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அதாவது பாசம், நன்றி, விசுவாசம், யாரையும் கெடுக்காது. அதே மாதிரி தன்னோட இனத்துல தான் அது இது மேட்டிங்க்கு போகுமே ஒழிய மனுஷன மாதிரி கண்ட இடத்துல குழந்தைகளை ரேப் பண்றது, அதே மாதிரி ஆடு மாடு எல்லாத்தையும் பண்றது மனித பிறவிகள் மட்டும் தான். அதனால தயவு செய்து நீங்க சொன்னது நாய்களை மனுஷனோட கம்பாரிசன் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க தகுதியே இல்லாதவங்க தான் சொல்லுவேன் நானு. அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் சாரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ண பாருங்க, அத்தனை பேருக்கும் அது தகுதி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அத்தனை உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனாகவும், அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாகவும், அவருடைய ஆசிரமத்துல அவர் சாப்பாடை சாப்பிடுவாரு. சாப்பிட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்கு, சுவையா இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த குழந்தைகளுக்கு பரிமாறத்துமே இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஏன்னா நாங்க பார்லர்ல இருக்கிறப்போ அங்க குழந்தைகளுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு நாங்க போயிருந்தோம், நம்ம பார்த்திருக்கிறோம். நல்ல மனசு படைச்ச ஒரு நல்ல மனிதர் அவரு. அதெல்லாம் அவரை பத்தி பேசுறதுக்கு அவர் பண்ற சர்வீஸ் யாராச்சும் பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. தயவு செய்து பண்ணாதீங்க. கண்ணதாசன் சார் அப்பயே பல வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு பாடி இருப்பாரு. என்னன்னா, ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏதோ மரம் போல் வளர்ந்து விட்டான். நாயாய் நீயும் பிறந்திருந்தாலும் நன்றி என்னும் குணம் இருக்கும். நரியாய் நீயும் உருவெடுத்தாலும் தந்திரமாவது தெரிஞ்சிருக்கும். காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது நிறைந்திருக்கும். காற்றாய் நீராய் நெருப்பாய் இருந்தால் கடுகளவாவது பலன் இருக்கும். ஆறறிவுடனே பேச்சும் பாற்றும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான். அந்த ஆறாம் அறிவை தேரா அறிவால் அவனே வெளியில் விட்டு விட்டான். ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அப்பவே மனுஷனை அவர் எந்த விதமான யாரும் பண்ணல. ஏன்னா அந்த கம்பாரிசன் பண்றது கூட மனிதர்களுக்கு தகுதி இல்லைன்றத கண்ணதாசன் சார் அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. நன்றி.